என்ன பலவீனம் தெரியுமா உங்களுடைய மனைவிக்கு? என்னுடைய கணவன் என்னைத்தான் அதிகமா நேசிக்கணும். இதுதான் உங்களுடைய பலவீனமே. இந்த பூமியில ஆண்டவருக்கு பிறகு என்னைத்தான் அதிகமா நேசிக்கணும். அதுதான் ஒரு மனைவியினுடைய பலவீனம். இதை ஒரு புருஷன் புரிந்து கொண்டு ஞானமாய் நடந்தால்தான் குடும்பம் கட்டப்பட முடியும். திருமணமான பிறகு புருஷர்கள் அறிந்து கொள்ளுங்கள், திருமணத்திற்கு முன்னால் உடைய தாயை நேசித்திருக்கலாம், தகப்பனை நேசித்திருக்கலாம், உடன் பிறந்தவர்களை நேசித்திருக்கலாம், உடைய வேலையை நேசித்திருக்கலாம், தொழிலை நேசித்திருக்கலாம், அல்லது நண்பர்களை நேசித்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது திருமணமாகி மனைவி உங்களோடு கூட வாழ வந்துவிட்டாலோ, உங்களுடைய அன்பு ஆண்டவருக்கு பிறகு இரண்டாவது அன்பு உங்களுடைய மனைவி மீதுதான் இருக்க வேண்டும். சில புருஷர்கள் சொல்லுவாங்க மனைவி கிட்ட, நீ இன்னைக்கு வந்தவதானே, எங்க அம்மா தானே என்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்க. புருஷன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உங்களுடைய மனைவி உங்களை நம்பி தேவனால் அனுப்பப்பட்டு வாழ வந்து குடும்பத்தை கட்ட எழுப்புவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறவர். நன்மையை தேவன் தந்திருக்கிறார். அதை பத்திரமாய் பாதுகாத்து சந்தோஷமாய் வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு புருஷனுக்குரியது. இல்ல எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், மனைவி எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை என்று சொன்னால் நீ கல்யாணமே பண்ணாம உங்க அம்மா கூட வாழ்ந்திருக்கணும். எப்ப நீங்க திருமணம் செய்து கொண்டீர்களோ உங்களுடைய முதல் அன்பு ஆண்டவருக்கு, இரண்டாவது அன்பு உங்களுடைய மனைவிக்கு தான். நான் இன்னும் வெளிப்படையாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தாயை விட உங்களுடைய மனைவியை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். உங்களுடைய தகப்பனை விட உங்களுடைய மனைவியை அதிகமாக நேசிக்க வேண்டும். உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய தொழிலை விட உங்களுடைய மனைவியை அதிகமாக நேசிக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களை விட உங்களுடைய மனைவியை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நேசிக்காவிட்டால் அது பாவம், அது பாவம். உங்களுடைய மனைவி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு அன்பு. அதைத்தான் ஒரு மனைவி எதிர்பார்க்கிறாள். ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், 20 வருஷமா என் கணவரோடு நான் குடும்பம் நடத்துகிற ஐயா, ஒரு நாள் கூட அவர் அன்பா என்கிட்ட பேசினதே இல்லை. எப்ப பேசினாலும் எரிச்சலோட பேசுவார், கோபத்தோட பேசுவார். 20 வருஷம் அவரோட நான் வாழ்ந்திருக்கிறேன். இது என்ன வாழ்க்கை? அழுகிறார்கள். ஒரு நாள் கூட ஒரு அன்பா பேசினதே கிடையாது. ஒரு சந்தோஷமா மனைவி கிட்ட பேசினதே கிடையாது. எப்பவும் எரிச்சலும் கோபமும், மனமுடைந்து அழுதார்கள். எவ்வளவு பெரிய வேதனை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. மற்றொரு சமயம் ஒரு சகோதரி வந்தார்கள், பிரதர், என் கணவர் எப்பவும் என்ன நான் செய்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு நாளும் என்ன ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு பேசினதே கிடையாது. ஏதாவது ஒரு காரியம் சொல்லி குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். உனக்கு ஒண்ணும் தெரியாது, முட்டாள். எப்ப ஏதாவது ஒரு காரியம் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறைதான் சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு சமையல் செஞ்சாலும் இதை செய்து கொடுத்தாலும் குறைதான் சொல்லுவாரே தவிர ஒரு நாள் நிறைவா பேசினதே கிடையாது. நான் இது வாழ்ந்து விட மறித்து விட்டால் நல்லது என்று எனக்கு மனம் சோர்ந்து போகிறது என்று அழுதார்கள். யோசித்து பாருங்கள், உங்களை நம்பி தன்னுடைய சொந்தங்களை பந்தங்களை விட்டு வாழ வந்த ஒரு பெண் உங்களோடு எப்படி வாழ முடியும்? ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு ஏற்ற துணையை நான் கொடுத்திருக்க நீ அவளை நேசிக்காதபடி அவளை முறுமுறுத்து கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாயோ, தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சிலருக்கு கோவம் வந்தா, வீட்டுல கோவம் அடிக்கிறதுக்கு கிடைத்தது மனைவி. உங்களுடைய மனைவி மீது நீங்கள் கை நீட்டும் பொழுது அந்த மனைவியை உங்களுக்கு கொடுத்த தேவன் கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் அடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல மனைவி. நீங்கள் நேசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்மா. அவரிடத்தில் அன்பு கோருங்கள், அவளை கசந்து கொள்ளாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் விரும்பின அழகு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் விரும்பின படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் விரும்பின சில சுபாவங்கள் இல்லாமல் இருக்கலாம்.